இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் அட்மிஷன்ஸ் ஆஃப் எ பார்ட்னர். கொஸ்டின் போகலாம். The P and Q are partners sharing profits in the ratio of 3:2. They admit R as a partner for 1/5 share in future profit. Calculate the new ratio and sacrificing ratio. ஸோ இதில் P and Q வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஏற்கனவே பார்ட்னர்ஸ் ஒரு பிஸ்னஸில் அவங்க எவ்வளோ ரேஷியோஸில் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா ப்ராஃபிட்டை 3:2, அதாவது 3:2 அப்படின்ற ரேஷியோஸில் அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஆர் அப்படின்ற ஒரு நியூ பார்ட்னரை அவங்களோட பிஸ்னஸில் அவங்க அட்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அவர் எவ்வளோ கொண்டு வரார் அப்படின்னாக்கா, ஸோ ஒரே ஒரு ஷேர் அது மட்டும் கொண்டு வராரு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, ஏற்கனவே 2 பார்ட்னர்ஸ்க்கான ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் அந்த கொஷின்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மூணாவதாக அட்மிட் பண்ணுறப்போ அவங்க எவ்வளோ ரேஷியோஸில் அவங்க வந்து ப்ராஃபிட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்றத மட்டும்தான் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ஆன்சர் பார்க்கலாமா? ஸோ லெட் த டோட்டல் ப்ராஃபிட் பி 1. அதாவது கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 1 அப்படின்றது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஆரோட ஷேர்ஸு, அதாவது 1/5 ஷேர், அதாவது 1/5. ஸோ இப்போ அதில் ரிமைனிங் ஷேர் ஈக்குவல் டு 1 - 1/5. அதாவது அந்த 1 - 1/5 அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, அந்த 1 அப்படின்றது என்னென்னா த டோட்டல் ப்ராஃபிட் பி 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே மென்ஷன் பண்ணியிருக்கோங்களே, அந்த 1 தான் அங்கே போட்டிருக்கோம். -1/5 அப்படின்றது ஆரோட ஷேர். சரிங்களா? அதாவது 1/5. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ இப்போ இந்த 5 இருக்குங்களே டினாமினேட்டர் இருக்குங்களே, அப்போது 5 × 1 5. ஸோ அப்போ 5 - 1 தான் என்ன அப்படின்னாக்கா அந்த 4. கீழே இருக்க டினாமினேட்டர் அப்படியே 5 அப்படின்றத கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இந்த நம்ம கண்டுபிடிச்சல 4/5 ரிமைனிங் ஷேர். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நியூ ஷேர் எவ்வளோன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ பியோட நியூ ஷேர், ஸோ பியோட ஷேர் அப்படின்னாக்கா 3. அதாவது கொஸ்டின் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3/5 அப்படின்றது என்ன, 3/5 அப்படின்றது என்ன அப்படின்றதுன்னா, ஸோ கொஸ்டினில் ஆல்ரெடி 3:2ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ அதாவது பியோட ஷேர் 3. சரிங்களா? ஸோ டிவைட் பை 5 அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ அவங்க ஆல்ரெடி 3:2ன்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ டோட்டல் அதாவது பியோட ரேஷியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3, கியூவோட வேல்யூ 2 ஷேர்ஸ். ஸோ அது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ அந்த டினாமினேட்டர் தான் நம்ம கீழே 5ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ட்டு 4/5 அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ரிமைனிங் ஷேர்ஸ் நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சோம்ல 4/5 அப்படின்றது. ஸோ அந்த 4/5. ஸோ இப்போ 3 × 4, அதாவது 3 × 4 12, 5 × 5 25. சரிங்களா? ஸோ இந்த அட்மிஷன்ஸ் ஆஃப் எ பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக தான் வரும். அதாவது இப்போ PQR அப்படின்ற 3 ரேஷியோக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். அது மூணுத்துக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 25 25 25. ஸோ டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்கா சமமாக தான் வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா 25 ஷேர்ஸில், அதாவது 25 ஷேரில் அதில் 12 ஷேர் யாரோடது அப்படின்னாக்கா பியோட ஷேரு 25 பங்கில் 12 பங்கு யாருது அப்படின்னாக்கா பியோடது தான். சரிங்களா? ஸோ இப்போ 25ல் 12 போயிடுச்சு. மிச்ச பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னாக்கா 13 ஷேர். ஸோ அந்த 13 ஷேரில் கியூக்கு எவ்வளோ, ஆருக்கு எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கியூவோட ஷேர் கொஷினில் கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா 2. சரிங்களா? ஸோ டிவைட் பை 5. ஸோ 5ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ 3 + 2 ஆல்ரெடி பழைய ரேஷியோ கொஷினில் P and Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3:2. ஸோ அந்த 3 + 2 தான் நம்ம 5 இங்கே போட்டிருக்கோம். ஸோ இன்ட்டு 4/5 அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ரிமைனிங் ஷேர். ஸோ 2 × 4 8. ஸோ டினாமினேட்டர் ஆஸ் யூஸ்வல் நம்ம மேலே கண்டுபிடிச்சது அப்படியே 25 நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஆரோட நியூ ஷேர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஸோ 1/5 அப்படின்றத அப்படியே போட்டுக்கலாம். இன்ட்டு 5/5ன்னு போட்டிருப்போம். ஸோ இங்கே ஏன் 5 நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஆக்சுவலாக 25 ஷேர்ஸில் 12 ஷேர் பியோடையது, 8 ஷேர் கியூவோடது. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் 12 + 8ன்னு போட்டோம் அப்படின்னாக்கா 20 ஷேர் தான் வரும். ஸோ 25 ஷேர்ஸில் பிக்கு 12 ஷேர்ஸ் கொடுத்துட்டோம், கியூவுக்கு 8 ஷேர்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ நம்ம 12 + 8 போட்டோம் அப்படின்னாக்கா 20 ஷேர். ஸோ 20 ஷேரை 12:8 அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த 25 ஷேரில் 20 ஷேர் போயிடுச்சு. மிச்சம் எத்தனை ஷேர் இருக்குது அப்படின்னாக்கா 5 ஷேர் தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா 1 × 5/5. ஸோ ஆல்ரெடி டினாமினேட்டர் பார்த்தா நம்ம சேமாக தான் வரணும்னு சொல்லியாச்சு. ஸோ 25. ஸோ மேலே என்ன வரும் அப்படின்னாக்கா 1:5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா 5. ஸோ டிவைட் இன்ட்டு போட்டோம் அப்படின்னாக்கா 5 / 5ன்னு போடும்போது 1 × 5 5. ஸோ டினாமினேட்டர் 5 × 5 25.
ஸோ இப்போ நம்மளுக்கு 5/25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ நியூ ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 6 நம்ம அட்மிட் பண்ண அப்புறமா ஸோ 12:8:5. ஸோ இதுதான் நம்மளோட நியூ ரேஷியோ. ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.